ஃபீபாவின் இணையதள நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலே கூட இருதய ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மெய்ப்படுத்துவதாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இந்த நாளிலே இருதயத்திற்கு இருதயம் அல்லது ஹார்ட் டு ஹார்ட் என்ற தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கிறோம். நமதிலே டாக்டர் சந்தீப் எஸ் அவர்கள் இருப்பது பெரிய மகிழ்ச்சியான காரியம். இவர்கள் கன்சல்டண்டாக பெங்களூர் பேப்டிஸ்ட் ஆஸ்பத்திரியில் பணிபுரிந்து வருகிறார். இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். அது மாத்திரமல்ல, இவர் ஒரு அகாடமிஷியன். ஹஸ் காட் பேஷன் ஃபார் டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். அவருடைய எக்ஸ்பர்டீஸ் என்னவென்றால் கரோனரி இன்டர்வென்ஷன்ஸ், ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ், பிரெக்னன்சி வித் ஹார்ட் டிசீஸ், இதில் அவர் நிபுணராக இருக்கிறார். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு நேராக போவோம். ஃபீபா இணையதள நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது நம் அதிலே டாக்டர் சந்தீப் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் ஃபீபா சார்பில் வரவேற்கிறோம். டாக்டர், உங்களிடத்தில் நான் முதலாவது கேட்க விரும்புகிற கேள்வி என்னவென்றால், வாட் ஆர் த வார்னிங் சைன்ஸ் ஆஃப் எ ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹவு கேன் தே பி ரெக்கக்னைஸ்ட்? மாரடைப்புக்கான எச்சரிக்கை அறிகுறிகள் என்ன? அவற்றை எவ்வாறு புரிந்து கொள்ளுவது? இப்போது மாரடைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கலாம். முதலாக இருதயம், அதாவது நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நெஞ்சு வலி ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு இந்த சென்டரில் வலிக்க வாய்ப்புகள் இருக்குது, சில பேருக்கு சைட்ஸில் வாய்ப்புகள் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு கல் வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அதாவது முதியோர்களுக்கு, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. சில பேர் மூச்சு வாங்குது, சடனாக மூச்சு வாங்குது. இந்த டைம் அந்த டைம் ஃப்ரேம் அவங்களுக்கு தெரியும். இத்தனை நாளாக எனக்கு மூச்சு வாங்குது, இத்தனை நேரமாக எனக்கு மூச்சு வாங்குது டாக்டர். சில பேர் தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் இருக்கிற முக்கியமான சிம்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெஞ்சு வலி இருக்குது. நெஞ்சு வலி அந்த நெஞ்சு வலி எல்லாருக்கும் ஒரே மாதிரி நெஞ்சு வலி அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் குத்துற மாதிரி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது இருதய பிரச்சனை இருக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு மாரடைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அது போக சில பேர் சொல்கிற மாதிரி இது ஸ்குவீசிங் டைப் ஆஃப் செஸ்ட் பெயின். they say that as if a rock is placed on their chest, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் how can they be recognized அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நெஞ்சு வலி வரும்போது இது இருதய சம்பந்தப்பட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் தெம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா சதையிலேருந்து இந்த மாதிரி வலி வருது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் அவங்களே செல்ஃப் மெடிகேட் பண்ணுவாங்க. சில மாத்திரை சிறப்பு அவங்களே எடுத்துட்டு. சில பேருக்கு டிப்பிக்கலாக பெயின் இருக்கும்பொழுது அவங்க they come to the hospital. மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய வருது. எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை, மோஸ்ட் ஆஃப் தெம் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. பட் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த நெஞ்சு வலி குறையாமல் இருக்குது, காலையிலேருந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி தோணுது. சில பேருக்கு இல்லை, எனக்கு ஜஸ்ட் ஐ ஃபீல் லிட்டில் பிட் அன்கம்ஃபர்டபுள் சின்ஸ் மார்னிங், ஐ எம் நாட் ஏபிள் டு ஐ நோ தட் இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த வார்னிங் சைன்ஸ் ஆஃப் அ ஹார்ட் அட்டாக். அந்த மாதிரி இருக்கும்போது இமிடியேட்லி யூ ஹேவ் டு கன்சல்ட் த டாக்டர் ஆர் விசிட் த லோக்கல் ஹாஸ்பிட்டல். இந்த ஸ்வெட்டிங் கூட ஒரு சிம்டம்ஸ் டாக்டர்? எஸ், ஒன் ஆஃப் த அது ஸ்வெட்டிங் அதான் எல்லாருக்கும் வர்றதில்லை, எல்லாருக்கும் எல்லா சிம்டமும் வர்றதில்லை. இந்த மாதிரி வேர்த்து கொட்டுறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி டிபிக்கல் சிம்டம். டிபிக்கல் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா they can have pain from the jaw to the umbilicus அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்துருக்கேன் who is only complained of jaw pain. he went to the dentist போனாங்க. பார்த்து எல்லாம் பல்லெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இசிஜி எடுத்து பார்க்கும்பொழுது he had a massive heart attack. So it can come from the jaws to the umbilicus. Typically in the center part of chest is squeezing pain. இன்னொன்று என்னென்னா, it can radiate to the upper limb, left side radiate ஆகலாம், ஷோல்டருக்கு radiate ஆகலாம், and can be associated with sweating.
and this is more persistent. கொஞ்ச நேரத்துக்கு இல்லாமல் ரொம்ப நேரம் இருக்கும் பொழுது they come to the hospital saying that I feel something is uncomfortable. பட் அது வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்து these are the symptoms எடுத்து பார்த்த பிறகு தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்போது அவங்க டாக்டரை பார்க்குறது நல்லது. எஸ், கண்டிப்பாக. சரி சரி சரி. அடுத்த கேள்வி டாக்டர், ஒய் ஆர் யங் பீப்புள் கெட்டிங் ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஹார்ட் அட்டாக் இன்க்ரீஸிங் இன் அவர் கண்ட்ரி? இளைஞர்களுக்கெல்லாம் இப்போது ஏன் இந்த மாரடைப்பு வந்துட்டுருக்கு? நம்ம தேசத்தில் பார்க்கும்போது நிறைய அதிகரித்து கொண்டே இருக்குது. இதை குறித்து என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இது ஒரு உண்மையான ஒரு இது இட்ஸ் ட்ரூ ஃபேக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா த சான்சஸ் ஆஃப் டெவலப்பிங் ஹார்ட் அட்டாக் வந்து குறைவாக இருக்கணும். முன்னாடி வந்து முதியோர்களுக்கு, அதாவது 60 வயசுக்கு மேலாக இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை நோய், இந்த கொழுப்பு வியாதி இருக்கிறவங்களுக்கு, இது people who have blood pressure, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ட்ரெடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோமோ அது இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. இப்போ இளைஞர்களுக்கு வந்து we are seeing more number of people. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைகள் இருக்குது. ஒரு வகைகள் பார்த்தீங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் யூத் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா some of them are more sedentary lifestyle, அதாவது வந்து ஃபிசிக்கல் பயிற்சி பண்ணாமல் இருக்கிறது. பயிற்சி பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள், தென் அவங்க அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலோட ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிகரெட் அண்ட் ஆல்கோஹால் கன்சம்ஷன், பயிற்சி பண்ணாமல் இருக்கிறது, ஈட்டிங் அன்ஹெல்தி ஃபுட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் யூத்ஸ் நம்ம இளைஞர்கள் நம்ம பார்க்குறோம், யங்ஸ்டர்ஸை நம்ம பார்க்குறோம். இன்னொரு குரூப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா they are very இப்போ you find many cases wherein இந்த ஜிம்முக்கு போகிறாங்க, ஜிம்முக்கு போயிட்டு ரொம்ப ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்து ஒரு லிமிட்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் என்ன ஆகும், we are identifying that many of them had heart problems. But it was unmasked by going to the gym. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் ஒன்ஸ் வந்து இந்த ஜிம்மிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தி இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸசைசஸ் இஸ் அ லிட்டில் ஆன் த ஹெவி சைடு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குது. ஸோ அந்த ரெண்டு கேட்டகரிஸ் இல்லாமல் தெர் ஆர் மெனி அதர் கண்டிஷன்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபார் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருந்தாங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, தே ஆல்சோ ஹேவ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு தே ஆல்சோ ஹேவ் அ ஹையர் இன்சிடென்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் அட் அ யங்கர் ஏஜ் அப்படியும் இருக்குது. ஜெனட்டிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கும் வந்து இருக்குது. இந்த கேள்வியை கூட நான் கேட்கணுன்னு தான் ஆசைப்படுறேன். இந்த குடும்ப வரலாறு இதய நோய் ஆபத்தை எவ்வாறு பாதிக்கிறது மற்றும் இதய நோய்க்கான பரம்பரை ஆபத்து காரணிகள் என்ன? இப்போது இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். ஜெனட்டிக் காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ரிவால்வ் அரவுண்ட் த ரெகுலேஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால். சில பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக, கொழுப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, அண்ட் பர்டிகுலர்லி இஃப் இட் இஸ் ரன்னிங் இன் ஃபேமிலிஸ், கொழுப்பு சத்து வந்து தட் இஃப் த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஆர் ஹையர், அவங்களுக்கு வந்து மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சில ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். தே ஹாவ் த ப்ரீடிஸ்போசிஷன் டு கெட் ஹார்ட் அட்டாக் அட் அ யங்கர் ஏஜ் குரூப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஜெனட்டிக் டிசீசஸ்ன்னே இருக்குது. தே ஆர் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் டிசீசஸ். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணணும். we give them education, we screen them and we tell them the probabilities are to get heart attacks வந்து உங்கள் ஏஜில் வந்து இட்ஸ் ஆன் த ஹையர் சைடு. ஸோ அதுக்காக வந்து நம்ம இருதய வந்து ஓபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பேஷண்ட் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு கட்டாயமாக நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்குறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து அவர் ஸ்க்ரீனிங் மொடாலிட்டிஸ் வில் பி மோர் அக்ரெசிவ். அதே போல் வந்து எஜுகேஷன் ஆல்சோ வில் பி பெட்டர். வி வில் எஜுகேட் அண்ட் ட்ரெயின் தெம் டு ஐடென்டிஃபை தி சைன்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஆல்சோ டு டேக் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் டு ப்ரிவெண்ட் ஹார்ட் அட்டாக். ஸோ அப்போ வாய்ப்பு நிறைய இருக்குன்றீங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்ல முடியுமா? பர்சன்டேஜ்னு
குறிப்பாக ஒரு இது வந்து சொல்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஏறத்தாழ நம்ம வந்து சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இருதய நோய்கள், இட் இஸ் நாட் ஒன்லி ஹார்ட் அட்டாக்ஸ். இருதய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் மட்டும் மாரடைப்பு வகைகள் இல்லாமல் மற்ற வகைகள் கூட இருக்கிறது. ஸோ தட் அந்த சான்சஸ் கூட அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வி கால் தெம் கார்டியோமயோபதிஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. ஸோ அந்த கார்டியோமயோபதி குரூப் ஆஃப் டிசீசஸ் ஆல்சோ தே ஹேவ் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன், தே ஆல்சோ கேன் ஹேவ். ஸோ தட் இஸ் வை எல்லாருக்கும் வந்து கார்டியாக் ஓபிடியில் வர எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து வி அக்ரெசிவ்லி மேனேஜ். அது ஒரு பக்கம் இல்லாமல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், இது மாரடைப்பு, கொழுப்பு வந்து வியாதி, ஏதாச்சும் கொலஸ்ட்ரால் ரெகுலேஷன், இன் தீஸ் ஆல்சோ தே ஹேவ் வி அக்ரெசிவ்லி ஸ்க்ரீன் அண்ட் ட்ரீட் தெம். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்த கேள்வி டாக்டர், இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்வதன் மூலமாக மாரடைப்பு ஆபத்தை எவ்வாறு நம்ம குறைக்கலாம்? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்ம அந்த ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாமா? எஸ், நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஆரோக்கியமான வந்து வாழ்க்கையை வந்து நம்ம இப்போ இந்த விதத்தில் என்னோட ப்ராக்டிஸில் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 70-80 வயசு கூடிய இருக்கிறவங்க, அவங்க முதியவர்கள், அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் தேர் சீக்ரெட் ஆஃப் லிவிங் ஸோ லாங். இப்போ கூட வி வில் பி சர்ப்ரைஸ் டு நோ தட் சில பேருக்கு வந்து 75, 70, 80, 85 அவங்களுக்கெல்லாம் நான் ஆன்ஜியோகிராம் பண்ணும்பொழுது வெரி க்ளீன் ஆன்ஜியோகிராம்ஸ் தே ஹவ் காட் வித்தவுட் எனி பிளாக்ஸ் ஆல்சோ. ஸோ வென் வி ஆஸ்க் தெம் என்ன ஒரு சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இட் இஸ் ரிலேட்டட் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு வந்து இது வாட் எவர் த ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ்ட், தே ஆல் ப்ராக்டிஸ்ட் இட். ஸோ அதில் முக்கியமான 3 இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் யூனோ சிகரெட் கன்சம்ஷன் விச் ஷுட் பி குவிட். ரெண்டாவது வந்து இட் இஸ் அ டயட்ரி ஃபேக்டர்ஸ். டயட்ரி ஃபேக்டர்ஸ் நம்ம சாப்பிட்ற சத்தான ஆகாரம் வந்து நம்ம எடுத்தோம்னா தட் இஸ் மோர். இப்போ இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸை பார்த்தீங்கன்னா தேர் ஆல், ஈவன் தோ வி டேக் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ், தேர் ஆல் வெரி கேலரி ரிச். அதிகமான கேலரிஸ் இருக்கக்கூடிய வந்து ஆகாரங்களை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். பட் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இஸ் வி ஹாவ் டு கன்சியூம் அ லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது வந்து காய்கறிகள் அதிகமாக வந்து சாப்பிடணும், கீரை வகைகள் அதிகமாக சாப்பிடணும். அப்புறமேட்டு வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் கன்சம்ஷன் ஆஃப் ஃபேட் ஃபுட்ஸ். கொழுப்பு சத்து இருக்கிற ஆகாரங்களை வந்து நம்ம குறைச்சிக்கணும். ஸோ தீஸ் ஆர் தி ஏரியாஸ் வென் இட் கம்ஸ் டு டயட். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸசைஸ். பயிற்சி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ரெகுலர் லைஃப் லாங் கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பயிற்சி பண்ணுறதுன்னா ஒரு திங்கக்கிழமை வந்து ஒரு பயிற்சி பண்ணிவிட்டு 4 நாள் வந்து நம்ம பயிற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. இட் இஸ் அ டெய்லி அஃபேர். அதே போல் வந்து நம்ம வந்து ஒரு லிமிட்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஸோ த பெஸ்ட் அட்வைஸ் கிவன் டு பப்ளிக் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸசைஸ் இஸ் தட் டு வாக். இதுதான் நம்ம வந்து ஒரு முதியோர்களில் நம்ம பார்க்குறோம். அந்த டைமில் வந்து எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாததுனால வந்து ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து பெரும்பாலும் வந்து எல்லாத்துக்கும் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு கடைக்கு போகணுன்னாலும் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தே வுட் ப்ரிஃபர் 2 வீலர் இருந்தாலும் இல்லை வேணாம் நான் நடந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஹேவ் walked a long distance. So walking is the best form of exercise. And இதெல்லாம் போக இப்போ இருக்கிற ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா இட் இஸ் ஸ்ட்ரெஸ். எஸ், ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து இட் இஸ் a very important factor for heart disease. எந்த ஹார்ட் டிசீஸும் இருதய பிரச்சனையும் ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து அதிகரிக்கும்.
அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி கண்ட்ரோல் அவர் ஸ்ட்ரெஸ். அதில் exercise helps us to control stress in many ways, and daily exercise helps us to control. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா seek medical help. இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு you're not able to, ஒரு தூக்கம் வந்து குறைஞ்சு இருக்கு, அல்லது வந்து உங்களுக்கு வேற ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா you have to seek medical help to, if necessary, to medicate them for stress. But predominantly we try to do it by non medication means, on like for example மருந்து இல்லாமலேயே வந்து ஒரு மெடிடேஷன் பண்றதாவது, அதாவது பயிற்சி பண்றது, இதுலயே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் a major factor. ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லாம மற்ற வகைகளான இருதய நோய்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ் வந்து இட் இஸ் an important factor to increase the problem. So these are the factors which we would like to address in the younger individuals. அதே போல we will also tell எல்லா வந்து யங்கர் ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற வந்து ஒரு 40 வயசு மேலான இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we tell them annual checkup, annually, வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் சுகர், கொலஸ்ட்ரால், பிபி, மற்ற டெஸ்ட் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆனுவலி ஒன் டைம் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். கம்பெனிஸ் சில பேர் வேலை செய்கிற இடத்துலையே வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறதுனால ஆனுவலி தே வில் பி ஏபிள் டு டூ அ செக்அப். பட் அவங்களுக்கு இல்லாமல் பப்ளிக்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இட் இஸ் கன்சிடர்ட் பெட்டர் அண்ட் சேஃபர் இஃப் யூ டூ அன் ஆனுவல் ஹெல்த் செக்அப். அதையும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். வருஷத்துக்கு வந்து ஒரு முறை பண்ணால் இட்ஸ் நல்லது. ஏன்னா சில விஷயங்களை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம், அதுக்கு தேவையான மருந்துகளை வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இருக்கிற இட் இஸ் அவர் மோட்டோ ஆல்வேஸ். அடுத்த ஒரு கேள்வி டாக்டர், இந்த இதய நோய் சிகிச்சை மற்றும் தடுப்புக்கான சமீபத்திய லேட்டஸ்ட் முன்னேற்றங்கள் என்ன, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ வந்து முன்னாடி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இருதய பிரச்சனைகளுக்காக இருக்கிற ஒரு சிகிச்சைகள் வந்து இட் வாஸ் இன் அ லிமிட்டெட் வெரைட்டி. மருந்துகள் கொடுத்து பேஷண்ட்டு வந்து இம்ப்ரூவ் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ we have grown a lot in field of in cardiac technology. ஒரு பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருதயத்தில் வந்து ஒரு நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு பாட்டுக்கு வந்து we have grown in multiple ways. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வரும்பொழுது இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ஆல்மோஸ்ட் many hospitals are equipped with what is called as cath lab அப்படின்னு. ஸோ அந்த கேத் லேபில் வந்து ஒரு பேஷண்ட் மாரடைப்பு வந்த உடனேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எமர்ஜென்சிலேருந்து கேத் லேபுக்கு ஷிஃப்ட் பண்ணி we do what is a procedure called as angiogram and an angioplasty if necessary. ஸோ angioplasty பண்ணுறோம். அதே போல் வந்து முன்னாடியெல்லாம் வந்து இந்த பேஸ் மேக்கர் அப்படின்னு வைக்கும்போது இந்த பேஸ் மேக்கர் டெக்னாலஜி நிறைய வகையில் வந்து இட் இஸ் இம்ப்ரூவ்டு. முன்னாடி இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எவ்ரி பேஸ் மேக்கர் ஹேட் அ லீட் இருந்தது. அந்த லீடு வந்து உள்ள போட்டு வந்து we have to இப்போ லீட்லெஸ் பேஸ் மேக்கர்ஸ்னு கூட வந்திருக்கு. லீட் இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு வயர்லெஸ் டெக்னாலஜியோட ஜஸ்ட் ஒரு பல்ஸ் ஜென்ரேட்டர் இங்கே வச்சு யூ கேன் ஃபிக்ஸ் த பேஸ் மேக்கர் இன்சைடு த ஹார்ட் ஆல்சோ. அந்த மாதிரி அதே போல் வேல்வ் டெக்னாலஜி முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்வு தான் எல்லாமே. ஒரு வேல்வில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த வேல்வை வந்து மாற்றியே ஆகணும், ஒரு we have to change the valve, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ஈவன் வித்தவுட் doing a major heart surgery and of course eligible candidates இருந்தால் நம்ம வந்து we can do within the blood vessels வந்து அந்த வேல்வே எடுத்து போய் அங்கே மாற்றக்கூடிய ஒரு டெக்னாலஜி எல்லாம் வந்துவிட்டது. ஸோ இட் இஸ் அ வெரி ஃபேசினேட்டிங் ஃபீல்டு, இட்ஸ் அ க்ரோயிங் ஃபீல்டு. இன்னும் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வரோன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது இல்லாமல் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபீல்டு இல்லாமல் டயக்னோஸ்டிக்ஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா we are all coming with genetic testing.
ஒருத்தருக்கும் வந்து ஹார்ட் அட்டாக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னு ஒரு ஜீன் டெஸ்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு தட் ஃபீல்ட் இஸ் க்ரோயிங் ஆல்சோ. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா there are a lot of growth and development. So we are looking at a very good growth in the cardiology sector, and that growth can influence and also affect the outcomes of the population is what I feel. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நேயர்களுக்கு வேறு எதனா நீங்கள் கடைசியாக சொல்ல விரும்புங்க, நீங்கள் உங்கள் அட்வைஸை சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இப்போ இருதய பிரச்சனை வந்தால் அல்லது இருதய பிரச்சனை வந்து ப்ரிவெண்ட் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். இட்ஸ் நாட் தட் வி ஹேவ் டு கெட் அ ஹார்ட் ப்ராப்ளம் டு ட்ரீட் இட். ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே, இருதய பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் நம்ம ட்ரீட் பண்ண முடியுமா, இல்லை டயக்னோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஃப்ரீக்வெண்ட்லி செக் யுவர் சுகர்ஸ் and your blood pressure, cholesterol levels. Please have a healthy lifestyle which includes eating healthy food. Please engage in physical activities as much as possible, preferably go for a walk every day, and reduce the level of stress you have by medication and non-medication means also. These are the factors which I would like to tell the public, so that it will always have a you should have a healthy heart அப்படினு நம்ம சொல்லுவோம். To have a healthy heart we have to follow all these things, and also do not neglect any symptoms. அப்படி இருக்கும்போது நீங்கள் இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். If it is not there, at least நான் சொன்ன மாதிரி above the ages of 40 an annual checkup, வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணால் அது it is a good thing அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நேயர்கள் சார்பிலே இவ்வளோ நேரம் எடுத்து நம்ம அதிலே கலந்துரையாடின டாக்டர் சந்தீப் அவர்களுக்கு FEBA சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்களுடைய கேள்விகள் ஏதாகிலும் இருக்கும் என்றால் நீங்கள் info@febaonline.org நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் அதுக்கு பதில் கொடுக்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.